மனோஜ எப்படி வெளிய எடுக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வந்து முத்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோனே அண்ணாமலை வந்து சொல்றாரு, "முத்து நம்ம வேல பணத்த ரெடி பண்றது. அவன் வாங்குன கடன அடைக்கிறது தான் நம்ம வேல. இப்ப அவன் ஜெயில்ல இருக்கான் அப்படின்னா, அவன் பண்ண தப்புக்காக தான் அவன் ஜெயில்ல இருக்கான். அவன வந்து வெளியில எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படாதீங்க. அவன் செய்த தப்புக்கு தண்டனைய அனுபவிச்சுட்டு வரட்டும். அதுவரைக்கும் இத பத்தி யோசிக்காம, நம்ம கடன எப்படி திருப்பி குடுக்குறது அப்படின்றத அத பத்தி யோசிப்போம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த பக்கம் வந்து விஜயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "அத எப்படி அவன பத்தி யோசிக்காம இருக்க முடியும்? அவன் எந்த தப்புமே பண்ணல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே வந்து அண்ணாமலை வந்து கேட்கிறாரு, "எப்படி சொல்லுவ எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லி? அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான். அது வந்து உனக்கு தப்பா தெரியல. நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இப்படி சப்போர்ட் பண்ணியே அவன் வாழ்க்கைய வந்து கெடுத்துட்ட நீ. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. விஜயா வந்து அப்படியே வந்து வாய மூடிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து மீனா வாராங்க. செம்ம கோவத்துல வந்து வாராங்க. அப்போ வந்து முத்து வந்து கேட்கிறாரு, "என்ன மீனா சிந்தாமணி கிட்ட பேசிட்டியா? என்ன சொன்னா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அதுக்கு வந்து சிந்தாமணி கிட்ட நான் பேசிட்டேன். ஆனா சிந்தாமணி வேற ஏதோ பிளான்ல தான் இத்தன நாளா வந்து அத்தையோட பழகிட்டு இருந்திருக்கா. இன்னைக்கு தான் சொல்றா அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்ன பிளானு அப்படின்ற மாரி விஜயா வந்து கேட்குறாங்க. அப்ப வந்து மீனா வந்து சொல்றாங்க, "சிந்தாமணிக்கு பூக்கடை பிசினஸ், கட்ட பஞ்சாயத்து எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு பிசினஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வட்டிக்கு வாங்கி கடன்ல இருக்கிற வீடுகள் இருக்குல்ல, அந்த வீட்டு எல்லாத்தையும் இவ வந்து அடிமாட்டு விலைக்கு வாங்கிருவா. வாங்கிட்டு இவளுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இவளே வச்சுப்பா. இல்ல அப்படின்னா நல்ல ரேட் பார்த்து வித்துருவா. அவருடைய இன்னொரு பிசினஸே இதுதான். இப்ப அந்த மாதிரி தான் நம்ம வீட்ட வந்து டார்கெட் பண்ணியிருக்காளாம். இந்த வீட்ட வாங்கணும். அதுவும் விசாலமா இருக்கு. எனக்கு பார்த்தோனே பிடிச்சு போயிருச்சு அப்படின்ற மாரி சொல்றா. அதனால தான் இவ்ளோ பிளான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி என்கிட்டயே வந்து சொல்றா. இந்த வீடு வேணும்னு சொல்லி. அத எப்படி விட முடியும் அப்படின்ற மாரி கேட்கறாங்க மீனா. உடனே வந்து விஜயா வந்து சொல்றாங்க, "அப்படியா சொன்னா?" அப்படின்ற மாரி ஷாக்கிங்கா வந்து கேட்கறாங்க. அண்ணாமலை வந்து சொல்றாரு, "அது எனக்கு அப்பவே தெரியும். அவ ஏதோ பிளான்ல தான் இவ கூட பழகிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவ்ளோ பெரிய பணக்கார வீட்டு பொம்பள சம்மந்தமே இல்லாம விஜயா சொல்றதெல்லாம் கேட்டுட்டு விஜயாக்கு வந்து ஒரு அடியாள் மாதிரி இருந்தா, அப்பவே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்றாரு. உடனே வந்து முத்து கேட்கிறாரு, "சரி அதெல்லாம் விடு. அவளால என்ன நெனச்சாலும் இந்த வீட்ட வந்து திருப்பி எடுக்க முடியாது. ஆனா, இப்ப அவளுக்கு எதிரா என்ன பிளான் போட்டிருக்க? எத வச்சு அவள வந்து இந்த கேஸ வந்து வாபஸ் வாங்க வைக்கிறது?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு முத்து. அப்ப உடனே வந்து மீனா வந்து சொல்றாங்க, "அதுதான் நான் வந்து அவகிட்டயே வந்து சவால் விட்டு வந்துட்டேன். அவளுக்கு எதிரா வந்து எத்தனையோ பேர் வந்து என்கிட்ட டெய்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் இப்ப தலைவியானதுக்கு பிறகு. நெறைய பேர் அவளுக்கு எதிரா வந்து வழக்கு குடுக்குறதுக்கும் தயாரா இருக்காங்க. அதனால நான் இப்ப அவள மிரட்டிட்டு வந்திருக்கேன். இவ்வளோ பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 100 பேர்கிட்ட இருக்காங்க. எல்லாருமே உனக்கு எதிரா வந்து வழக்கு தொடர்ந்தாங்க அப்படின்னா, நீ வந்து ஜெயில்ல களி தின்ன வேண்டி வரும் அப்படின்ற மாரி மிரட்டிட்டு வந்திருக்கேன். இந்த கேஸ வாபஸ் வாங்கல அப்படின்னா, அது நடக்கும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "ஏன் மீனா அப்படி பண்ண?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அதுக்கு வந்து, "ஏன்பா ஏன் அப்படி கேட்கிறீங்க?" அப்படின்ற மாரி முத்து வந்து கேட்கிறாரு. அதுக்கு வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "இல்ல மீனாவ நம்பி அத்தன பேர் வந்து சிந்தாமணிக்கு எதிரா மீனா ஆக்ஷன் எடுப்பா அப்படின்னு சொல்லி, அவள நம்பி அவ பண்ண தப்புகள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அது ஆக்ஷன் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனா மனோஜ ஜெயில்ல இருந்து வெளிய எடுக்கணும் அப்படின்றதுக்காக, நாங்க வந்து அத வந்து ஒரு பகடைக்காயா யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. அவ்வளோ பேர் வந்து மீனாவ நம்பி சொன்ன விஷயத்த வந்து, இதுக்காக மிரட்டி அவள வந்து கேஸ வாபஸ் வாங்க வைக்கிறது எனக்கு சரியா படல. ஒருவேள சிந்தாமணி மீனா சொன்னதுக்காக பயந்து போய் கேஸ வாபஸ் வாங்கிட்டா அப்படின்னா, அத்தன பேர் வந்து மீனா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கல்ல. அவங்கள வச்செல்லாம் சிந்தாமணிக்கு எதிரா நீ கேஸ் போட மாட்டியா மீனா? அப்படின்ற மாரி கேட்கிறாரு. மீனாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியே முழிச்சுட்டு இருக்காங்க. அப்ப சொல்றாரு, "பாத்தியா, இப்ப நம்ம வீட்டு விஷயம் அப்படின்னோன, நீங்க வந்து தப்பு சரி பார்க்கல. இப்ப பாத்தியா, இதுதான் நடக்குது." அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்றாரு. உடனே வந்து முத்து வந்து சொல்றாரு, "வேற என்னப்பா பண்றது? வக்கீல் நெறைய விஷயம் சொல்லியிருந்தாங்கப்பா. கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா ரிமாண்ட் பண்ணிடுவாங்க." அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு மனோஜ வெளிய எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அது மட்டும் இல்லாம 3 வழி இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அதுல 1 வந்து ஃபைனான்ஷியல் வந்து வாபஸ் வாங்குறது. அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அத தாண்டி பெயில் பெட்டிஷன் வந்து அப்ளை பண்ணணும். அதாவது அவனுக்கு குடுக்க வேண்டிய காசு இருக்குல்ல, அத வந்து குறிப்பிட்ட இந்த நாளுக்குள்ள கட்டிருவோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல சொன்னோம் அப்படின்னா, சில நேரம் மனோஜ வந்து ஜாமீன்ல விடுறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. இல்ல அப்படின்னா, இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சிவில் கேஸ். ஆனா இத வந்து இவங்க வந்து ஒரு கிரிமினல் கேஸா மாத்த பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்படி சொல்லி பெயில் கேட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் சரி வரல அப்படின்னா, அப்ப ஒரே ஒரு வழி தான் இருக்கு. நீங்க மனோஜ் வந்து பெரிய தப்பு எதுவுமே பண்ணல. அதாவது உங்க சைன தானே அவன் வச்சிருக்கான். அதனால சைனுக்கு சம்மந்தப்பட்ட நீங்க இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி, இத வந்து ஒரு புகாரா ஏத்துக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் குடுத்தீங்க அப்படின்னா, சில நேரம் மனோஜ விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு முத்து. அப்போ உடனே வந்து அண்ணாமலை வந்து முத்துவ பார்த்து கேட்கிறாரு, "என்ன சொன்ன?" அப்படின்ற மாரி மறுபடியும் கேட்கிறாரு. "என்னப்பா இப்ப தானே சொன்னேன்." "அதான் நீங்க வந்து இதால எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாரி லெட்டர் குடுக்கணும். அதாவது இதால எனக்கு எந்த பாதிப்பும் இல்ல. அவன் வந்து என் பையன் தான் என் சைன வச்சுட்டான் அப்படின்ற மாரி சொல்லி நீங்க வந்து குடுத்தீங்க அப்படின்னா, சில நேரம் மனோஜ வந்து பெயில்ல விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "எது பண்ணாலும் பண்ணுவேன். அத பண்ண மாட்டேன். அவன் பண்ண தப்பு, தப்பு இல்லன்னு சொல்லி நான் லெட்டர் குடுக்கணுமா? என்னால முடியாது. முடிஞ்சா கேஸ வாபஸ் வாங்க சொல்லி அவன வந்து வெளிய கொண்டு வாங்க. நான் கடைசி வரைக்கும் லெட்டர் தர மாட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. விஜயா வந்து சொல்றாங்க, "என்னங்க நம்ம பையங்க. நம்ம பையன் வாழ்க்கை அது. நீங்க குடுத்தா தானே நல்லது. நீங்க ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? நம்ம பையன்." அப்படின்ற மாதிரி திருப்பி நம்ம பையன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "அதே மாதிரி தான் முத்துவும் நம்ம பையன் தான்.
ரவியும் நம்ம பையன் தான். நீ மட்டும் நம்ம பையன், நம்ம பையன்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட மட்டும் ஒரு தனி பாசம் காட்டிட்டு இருக்கியே, அதே மாரி நான் காட்டினா எப்படி இருக்கும்? புரியுதா? அப்படின்ற மாரி கேட்கிறாரு. விஜயாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியே முழிச்சுட்டே இருக்காங்க. முத்து சொல்றாரு, "என்னப்பா இப்படி சொல்றீங்க? ஒரு லெட்டர் தானே குடுத்துருங்க. அவன வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அண்ணாமலை வந்து சொல்றாரு, "முத்து நீ நல்ல விஷயம்னு சொல்லியிருந்த அப்படின்னா, கண்டிப்பா நான் பண்ணியிருப்பேன். இது நல்ல விஷயம் கிடையாது. அவன் தப்பு பண்ணலன்னு சொல்லி நானே ஒத்துக்கிற மாதிரி இருக்கும். இது என்னோட டிக்னிட்டிக்கு ரொம்ப ஒரு கெட்ட பேர். என்னால முடியாது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அண்ணாமலை அங்கருந்து கிளம்பி போறாரு. உடனே மீனாவ பார்த்து முத்து கேட்கிறாரு, "பாரு அப்பா இப்படி பண்ணிட்டு போறாரே." அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுல மீனா வந்து சிந்தாமணி கிட்ட போய் பேசுவாங்க. அப்ப சிந்தாமணி சொல்லுவாங்க, "நீங்க மனோஜ வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போற நேரம் குடும்பமே ரோட்ல இருந்தீங்களாமே! என்னால அத பார்க்க கிடைக்கல. எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா?" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்க. அப்ப உடனே வந்து மீனா, "எதுக்கு இப்படி பழி வாங்குற?" அப்படின்னு கேட்டதுக்கு வந்து சிந்தாமணி வந்து சொல்லுவாங்க, "என்ன ஜெயில்ல அனுப்புன நேரம் எனக்கு எப்படி இருந்திருக்கும்? என்ன ஏரியாக்காரங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்திருக்கும்?" அப்படின்ற மாரி சிந்தாமணி வந்து கேட்கறாங்க. அதுக்கு வந்து மீனா வந்து சொல்றாங்க, "நீ வந்து கொலை பண்ண பார்த்த, தப்பு பண்ண. அதனால தான் உன்ன வந்து உள்ள அனுப்பணும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா இங்க வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், மனோஜ் மட்டும் என்ன சமூக சேவையா செஞ்சாரு? அவரும் தப்பு தானே பண்ணாரு. இந்த இடத்துல வந்து மீனா எப்படி அந்த இடத்துல அந்த கதை சொன்னாங்க அப்படின்னு தெரியல. அதாவது ஹீரோ, ஹீரோயின் சைட் இருக்கிற ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிட்டாரு அப்படின்றதுக்காக அது தப்பு இல்ல அப்படின்னு ஆகிராதுல்ல. வில்லி பண்ணது தப்பு, ஜெயிலுக்கு போறாங்க. நீ பண்ண தப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்றவங்க, மனோஜ் பண்ண தப்புக்கு ஜெயிலுக்கு போத்தானே வேணும் அப்படின்ற ஒரு சிம்பிள் லாஜிக் கூட இல்லாம இருக்கு இந்த சீரியல்ல அந்த சீன் எனக்கு பார்க்கும்போது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, நேரா ரோஹிணி நேரா போயிட்டு ஃபைனான்ஷியர்ட்ட வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இப்படி மனோஜ வந்து விட்டுருங்க. மனோஜுக்கு எதிரா போட்ட கேஸ வந்து வாபஸ் வாங்குங்க அப்படின்ற மாதிரி நெறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் கேட்கிற மாதிரியே தெரியல அந்த ஃபைனான்ஷியர். ஏன்னா, அவர் முழுக்க முழுக்க ஒரு சிந்தாமணியோட ஒரு பப்பெட் மாரி தான் வொர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்க போனதுக்கு பிறகு அங்கருந்து கிளம்புனதுக்கு பிறகு சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு. இப்படி ரோஹிணி வந்து அழுதுட்டு போறா. என்ன பண்றது? அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்போ உடனே வந்து சிந்தாமணி வந்து சொல்றாங்க, இந்த கேஸ வந்து வாபஸ் வாங்கணும் அப்படின்னா, ரோஹிணி கிட்ட வந்து ஒரு ₹10,00,000 பணத்த கேளு. அது தந்தா கேஸ வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லு. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதே மாதிரி ஃபைனான்சியர் வந்து ரோஹிணிய வந்து வர சொல்றாரு. அப்ப ரோஹிணி வராங்க. வந்து கேட்கறாங்க, "என்ன நீங்க வந்து கேஸ வந்து வாபஸ் வாங்க போறீங்களா?" அப்படின்ற மாரி சந்தோஷமா வந்து கேட்கறாங்க. அப்ப வந்து அந்த ஃபைனான்சியர் வந்து சொல்றாரு, "வாபஸ் வாங்கலாம். எனக்கு வந்து ஒரு ₹10,00,000 பணம் தேவைப்படுது. அந்த ₹10,00,000 பணத்த நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, நான் வந்து கேஸ வாபஸ் வாங்குறேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. 10,00,000க்கு நான் எங்க போவேன் அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி. அப்ப ஃபைனான்சியர் வந்து சொல்றாரு, "அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு 10,00,000 தந்தீங்க அப்படின்னா, நான் வந்து கேஸ வந்து வாபஸ் வாங்குறேன். இல்லன்னா இடத்த விட்டு கிளம்புங்க." அப்படின்ற மாரி சொல்றாரு. ரோஹிணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே யோசிச்சுக்கிட்டே வந்து கிளம்பி வராங்க. அப்படியே வந்து இந்த பக்கம் விஜயாவ காட்டுறாங்க. விஜயா உட்கார்ந்து இருக்காங்க. அண்ணாமலை வந்து முத்து கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. அப்ப முத்து வந்து சொல்றாரு, "அப்பா நீங்க மனசு வச்சீங்க அப்படின்னா எல்லாமே சிம்பிளா இருக்கும்பா. இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்ல. நீங்க வந்து லெட்டர் தந்துட்டீங்கன்னா நல்லதுப்பா." அப்படின்ற மாரி சொல்றாரு. அண்ணாமலை வந்து சொல்றாரு, "நீங்க வேற எந்த வழியில வேணா அவன வெளிய எடுங்க. ஆனா அப்படி தப்பு பண்ண ஒருத்தன் வெளியில வர்றதுக்கு பொய்யா வந்து என்னாலலாம் சாட்சி சொல்ல முடியாது. அவன் பண்ண தப்பு. அத வந்து நியாயப்படுத்தவே வேணாம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. விஜயா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. திடீர்னு வந்து அப்படியே அழுதுகிட்டு உள்ள ஓடி போறாங்க. உள்ள ஓடி போனோனே எல்லாரும் வந்து பின்னால போறாங்க. என்னாச்சு என்னாச்சுன்னு கதவ மூடிட்டாங்க. கதவ மூட்ட முத்து வந்து கதவ தட்டுறாரு. "அம்மா கதவ திறங்கம்மா, கதவ திறங்க." அப்படின்ற மாரி தட்டுறாரு. அப்ப விஜயா வந்து சொல்றாங்க, "என்னால முடியாது. என் புள்ளைய வந்து உங்க யாராலயும் வெளிய எடுக்க முடியல. அவரோட மூத்த பையன் அவன். அவன் வந்து ஜெயில்ல இருக்கான். அது வந்து இவருக்கு சாதாரண விஷயமா போயிருச்சு. அவன வந்து வெளிய எடுக்கிறதுக்கு இவரால முடியும் அப்படின்னு சொல்லியும் கேட்கிறாரு இல்ல. நான் இருந்து என்ன பிரயோசனம்? நான் வந்து சாக போறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு நேரா வந்து ஃபேன்ல வந்து அப்படியே தூக்கு மாட்டிக்க போறாங்க. ஃபேன்ல வந்து சாரிகள்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து முத்து, மீனா, அண்ணாமலை, ரவி, ஸ்ருதி எல்லாருமே வந்து கதவ தட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஒரே ஷாக்கிங்கா வந்து அந்த இடம் போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, நேரா ரோஹிணி சிந்தாமணி கிட்ட போறாங்க. அப்ப சிந்தாமணி, "வாம்மா ரோஹிணி, என்ன பேசுனியா? ஃபைனான்சியர் கிட்ட பேசுனியா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "ஆமா நான் பேசினேன். ஆனா ₹10,00,000 பணம் கேட்கிறாரு. 10,00,000 தந்தா தான் கேஸ வந்து வாபஸ் வாங்குவேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. "நான் 10,00,000க்கு எங்க போவேன்?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அதுக்கு வந்து சிந்தாமணி வந்து சொல்றாங்க, "கண்டிப்பா நான் வந்து உனக்கு அந்த பணத்த குடுத்து உதவி பண்ணலாம் தான். இப்ப நான் இருக்க சிச்சுவேஷன்ல வந்து என்கிட்ட பணம் கிடையாது. எலக்ஷனுக்கே நெறைய செலவு பண்ணிட்டேன். எலக்ஷன்ல ஜெயிச்சிருந்தா கூட ஏதாவது வழியில வந்து இப்ப பணம் கிடைச்சிருக்கும். எலக்ஷன்லயும் தோத்துட்டேன். என்ன நம்பி பணம் குடுத்த நெறைய பேர் வந்து என்கிட்ட வந்து இப்ப பணத்த கேட்டு எல்லாமே வாங்கிட்டு போயிட்டாங்க. என்கிட்ட பணமே இல்லம்மா. என்ன மன்னிச்சிடு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ரோஹிணி அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இப்படித்தான் நாளைக்கு அது மட்டும் இல்லாம அப்கமிங் வீக் எபிசோட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க பிரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பிரெடிக்ஷன் சம்பந்தமான உங்க கருத்துக்கள வந்து கீழ கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. மேலும் பிரெடிக்ஷன்ஸ பெற்றுக்கொள்ள எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க் யூ.